அதிமுக இயக்கத்துக்கு இதுபோல் பல்வேறு சோதனைகள் வந்திருக்கு. எம்ஜிஆர் அவர் பார்க்காத சோதனை கிடையாது. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் பார்க்காத சோதனைகள் கிடையாது. அப்போ எம்ஜிஆர் ஒரு சமயத்தில் நான் நினைவு கூறுறேன்னா, ஒரு பொதுக்குழுவில் எம்ஜிஆரையே எதிர்த்து நாஞ்சில் மனோகரன், இந்திரகுமாரி, அப்புறம் இன்னும் 2-3 தலைவர்கள்லாம் அவர் எதிர்த்தே பொதுக்குழுலையே கேள்வி கேட்டாங்க. அதற்கு அப்பொழுது இருந்த தலைவர்கள்லாம், ஒரு பொதுச் செயலாளரை பார்த்து பொதுக்குழுவிலே நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, நீங்கள் இவர் தான் பொதுச் செயலாளர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் தொடர்ந்து இருப்பார், அவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளர், இஷ்டம் இருந்தால் நீங்கள் இருங்க, இல்லைன்னா கட்சியை காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள்லாம் நினைவு கூர்றேன். இது ஒரு பொதுக்குழுவில் நடந்தது. ஸோ பல்வேறு சோதனைகள் அதிமுகவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அதிமுக குடும்ப கட்சி கிடையாது. இது ஒரு ஜனநாயக பூர்வமாக தொண்டர்களால், இது தொண்டர்களுக்காக தொண்டர்களால் நிர்வகிக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக. இங்கே ஜனநாயக மரபுப்படி எல்லாம் நடக்கும்.